ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னடா க்யூபாக வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாஃப்ட் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பால் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம பன்னீர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் பண்ணதே எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய அகல பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 லிட்டர் பாலில் பன்னீர் பண்ண போகிறேன். இந்த பெரிய அகல பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பால் ஊற்றினோடனே பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிடிக்காமல் இருக்குன்னா அந்த கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அதான் நல்ல பன்னீர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பாலை 3 விதமாக தரைய வைக்கலாம். ஒன்று வினிகர் ஊற்றலாம், இல்லாட்டி லெமன் ஊற்றலாம், எலுமிச்சம்பழம் வந்து சாறு ஊற்றலாம், இன்னொன்று தயிர் ஊற்றலாம். நான் இன்றைக்கி தயிர் தான் ஊற்றி தரைய வைக்க போகிறேன். ஏன்னா தயிர் ஊற்றும் போது தான் கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொஞ்சம் பன்னீர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வினிகர்லேயும் எலுமிச்சம்பழத்துலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த புளிப்புனா கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது ஊற்றும் போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இப்போ பன்னீர் நல்லாவே கிடைக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல பால் சுற்றி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. பால் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு பொங்கி வர ஸ்டேஜுக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அடிக்கடியில் கிளறி விட்டேன் பாலை. இப்போ நல்லாவே ஒரு பொங்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஆவி நல்லாவே வருது சுற்றி. இப்போ இந்த பொங்குற ஸ்டேஜில் கட்டியான தயிர் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம உள்ளே ஆட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக உள்ளே ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் தான் எடுத்துக்கேன். ஒரு ரொம்பவே புளிக்கலை, லைட் புளிப்பாக தான் இருக்குது அந்த தயிர். இப்போ நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ உள்ளே ஊற்றிட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி வர ஆரம்பிக்கும் நமக்கு பன்னீர். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. இப்போ நான் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ பன்னீர் ரெடி ஆகிட்டுனா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பால் நல்லாவே திரஞ்சி தண்ணி தனியாக அந்த பால் தனியாகவே வரும். அதில் நீ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பன்னீர் கிடச்சிடும். ரொம்பவே சூப்பராக சாஃப்டான பன்னீர் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற பன்னீர் மாதிரி கடையில் கிடைக்காது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திறஞ்சிருக்குன்ட்டு. இன்னுமே தனியாக பால் தனியாக திறஞ்சு வரும். ஏன்னா தயிர் ஊற்றினாலும் லேட் ஆகும். வினிகர்னால் அதுக்குள்ளே ரெடியாக இருக்கும். அதனால் தயிர் ஊற்றினாலும் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி டேஸ்ட் இருக்கும். வினிகர், எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றினா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு வரும். இப்போ பாருங்கள் அப்படியோட எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாகவே தயிர் ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஆகும். இன்னுமே ஆகும். இன்னுமே இந்த தெரியல. தனியாக எல்லாமே பால் எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்மளோட சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் ஓரளவு ரெடி ஆகிட்டு எந்த அளவுக்கு இருக்குங்க. தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி லைட்டாக பன்னீர் தனியாக வருது. ஒரு லைட்டு எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப லைட் எல்லோ கலரில் இருக்கும் தண்ணி. அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். பாருங்கள் எப்படி தெரிஞ்சிருக்குன்ட்டு. இந்த தெரியுதா அந்த பன்னீர் விளக்கி விடுதான். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் அதோட தனியாக பெரியது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் இது அப்படி போனதில் நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம பன்னீரை வடிகட்ட போகிறோம். அதுக்கு நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ரொம்பவே லைஸான காட்டன் கிளாத்தை லைட்டாக தண்ணியில் முக்கி கொஞ்சம் ஈரப்படுத்தி நல்லாவே புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். மேலே இந்த காட்டன் கிளாத்தை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஊற்றி வடிகட்டிக்கலாம். பார்த்து ஸ்லோவாக ஊற்றுங்க. நல்லாவே சூடாக நம்ம இதில் கொட்டியாச்சு. இப்போ இது நல்லாவே புளிஞ்சுக்கணும். ஒரு ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ ஷேப்பில் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா நல்லாவே கெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி நல்லா கொஞ்சம் தண்ணி எக்ஸஸான தண்ணி வரும். அது கொஞ்சம் நல்லா திருப்பி புளிங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பார்த்து புளிஞ்சுக்கோங்க. நல்லா எக்ஸஸான தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லாவே இது மாதிரி இறுக்கி புளிஞ்சு வச்சு ஒரு நல்ல ஒரு இது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கூட நல்லா வெயிட் அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் எப்படி இருக்குன்னு பீஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். இதே போல் ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் பன்னீர். இது எப்படி ஒரு 2 மணி நேரம் அப்படி ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் தயிருக்கு பதிலாக நீங்கள் வினிகரோ லெமன் ஜூஸும் ஆட் பண்ணால் வடிகட்டின அடுத்த நிமிஷம் பச்சை தண்ணியை விட்டு இன்னொரு அலசி எடுத்துக்கோங்க அந்த பன்னீரை. அப்போ தான் அதில் புளி டேஸ்ட்டு வந்து பன்னீர்லேருந்து விலகும். இப்போ அப்படி இருக்கட்டும். நம்ம பன்னீர் அவிச்சு எடுத்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப அதிலே நிறைய ஹெல்த் இருக்குது. இதை நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம். ஒரு குழம்புக்கு எல்லா குழம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்து. அப்படி இல்லைனா நீங்கள் செடி ஊற்றினா கூட செடி நல்லா வளரும். இந்த தண்ணி ரொம்ப ஹெல்த் இந்த வாட்டரில் இருக்குது. இந்த பன்னீரோட தண்ணி. இப்போ நம்மளோட பன்னீர் நல்லாவே செட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து பீஸ் போட்டுடலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டு காமிக்கிறாங்க.
கியூப்பாக போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் வீட்டில் பண்ண பன்னீர் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீரை நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லாட்டி ஒரு 5 நாள் ஒரு வாரம் யூஸ் பண்ணுறா இருந்தால் ஒன்றும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. இல்லாட்டி ஒரு பாக்ஸில் வச்சு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காம போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.